பிக் பாஸ் சீசன் 8ல் ஆண்கள் வீடு பெண்கள் வீடுன்னு பிரித்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி எப்படி பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னு போன சீசனில் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பிரிவினையில் தான் ஏகப்பட்ட சண்டைகளை ஏகப்பட்ட சர்ச்சைகளை டாஸ்கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க முடியும். எல்லாத்தையும் 15 பேர்த்தையும் அடிச்சுக்க விடாமல் கும்பலாக்கி அதுலேருந்து பல பிரச்சனைகளை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் ஏற்கனவே நேற்று பெண்கள் பேசின மாதிரி ஆண்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்க மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்க வேறுபாடுகள் அவங்க வெளில காட்டிக்கிறது இல்லை. ஆனால் பெண்கள் பல குழுவாக பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பெண்களே உணர்றாங்க. அதை ரவீந்தருமே உணர்ந்து அதை பிரிச்சு விட நினைக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி ஜாக்லின் தான் அதிகமாக எல்லார்ட்டையும் வாயில் விடாத மாதிரி விடுறாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் அந்த பெட்டில் படுக்க மாட்டேன், இவங்கெல்லாம் எடுத்த முடிவு நான் ஏன் ஒத்துக்கணுங்கிறது சுனிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதில் இப்போ புது அறிவிப்பு என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆள் அங்கேயும் அங்கேருந்து ஒரு ஆள் இங்கேயும், ஆண்கள்லேருந்து ஒரு ஆணை பெண்கள் அணிக்கும், பெண்கள்லேருந்து ஒரு ஆளை இங்கேயும் அனுப்பணும், அவங்க இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஜாக்லினை மட்டும் அனுப்ப வேணாம்னு சுனிதா சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கே போய் படுத்தேங்கனால தானே அப்படின்னா நீ எங்கே வேணாலும் போய் படுமா, இங்கே படு அங்கே படு எங்கே வேணாலும் படு, ஆனால் உன்னை நம்ப முடியாதுங்கிறாங்க சுனிதா. அதனால் ஜாக்லின் தனியாக போய் அழ ஆரம்பிக்க எப்பயுமே ஒருத்தங்களை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு வரும். அது எடுத்த உடனே வராது, அட்லீஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு வரும். ஒரு வாரத்துக்கு நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குதுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ட்டு. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லாமல் எடுத்த உடனே சண்டையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு ஆளை வெளில அனுப்பிட்டாங்க. அதுக்குள்ளே பல சர்ச்சைகளை கொண்டுட்டாங்க. எடுத்த உடனே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. கண்டஸ்டன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அறிவுபூர்வமாக நடந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சீசன் எப்படி இருக்குது, யாரை பிடிச்சிருக்கு, யார் இந்த தடவை நாமினேஷனில் வெளில போகணும், யார் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.